குந்தவி அந்த வீரன் கிட்ட, "என்ன தைரியத்தினால நீங்க அந்தப்புரத்துக்குள்ள வந்தீங்க?" அப்படின்னுலாம் அவ கேட்டுருக்கா. அதுக்கு அந்த வீரன் சொல்றான், "நான் பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய ஒற்றர் தலைவன். என்னோட பெயர் வீரசேனன்" அப்படின்னு சொல்றான். இத இப்படின்னு அந்த வீரன் சொன்னோனேயுமே ஓடி போய் அவ கட்டிப்பிடிச்சுக்கிறா. அது யாரு அப்படின்னா, நரசிம்ம சக்கரவர்த்தி தான். அந்த வேஷங்கள எல்லாம் கழிச்சுட்டு, "என்னப்பா இது வேஷம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அதுக்கு அவர் சொல்றாரு, "என்னோட தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு சொல்லிக் குடுத்த வித்தைகள்லயே ரொம்ப அருமையான வித்தைன்னா இதுதான்" அப்படின்னு சொல்றாரு. ஒரு தேசத்த வழிநடத்துறவனுக்கு பல கலைகளும் தெரிஞ்சிருக்கணும். அதில முக்கியமா வேஷம் போட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் மக்களோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும் நரசிம்ம சக்கரவர்த்தி சொல்றாரு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த ஒற்றர் தலைவனும், போர் வீரனும் வேற யாரும் இல்ல. அது நம்ம நரசிம்ம சக்கரவர்த்தி தான் சொல்லிட்டு. இப்போ குந்தவி கேட்குறா, "எப்பா நீங்க வந்து அந்த டைம்ல நீங்க போகலைன்னா, அந்த ரத்தின வியாபாரிக்கு ஏதாவது ஆயிருக்கும்ல?" அப்படின்னு சொல்றான். அதுக்கு சக்கரவர்த்தி சொல்றாரு, "அவன் ஒண்ணும் அந்த மாதிரி சாதெல்லாம் கிடையாது. அவனும் ஒரு விதத்தில திருடன் தான்" அப்படின்னு சொல்றாரு. "அப்பன்னா அவன் வச்சிருக்கிற ரத்தினங்கள் எல்லாம் திருடிட்டு வந்ததா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. அதுக்கு நரசிம்ம சக்கரவர்த்தி சொல்றாரு, "நான் அத சொல்லல. அவன் வந்து நம்மளுடைய சிற்பிகளெல்லாம் வந்து பேசி மனச மாத்தி அவனோட தீவுக்கு கூட்டிட்டு போகணும்னு நெனச்சான். இந்த மாரி சிற்பிகள கலைச்சு, இந்த கலைஞர்கள் இவங்கள மாதிரியெல்லாம் கலைச்சு கூட்டிட்டு போறவங்களுக்கு என்ன மாரி தண்டனைங்க கிடைக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. இது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னெல்லாம் அவரு வந்து சொல்றாரு. நான் அந்த டைம்ல போகலினாலும் அவன் அந்த 4 வீரர்களையுமே வெட்டி கொன்றுந்திருப்பான். நான் போவதுக்கு முன்னாடியே 3 வீரர்கள வெட்டி சாய்ச்சுட்டான் அப்படின்னு வந்து சொல்றாரு. இவனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து குந்தவிக்கு டவுட் இருக்கும். ஒரு வேளை இவன் வந்து செண்பகத்தீவுன்னு சொன்னோனேயுமே டவுட் இருக்கும். ஒரு வேளை இவன் விக்ரமனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்க அப்பா இந்த மாரி சண்டை போடுறதெல்லாம் வந்து சொன்னங்காட்டி, இவன் விக்ரமன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அந்த டைம்ல அங்க வந்தது திருடர்கள் இல்ல, கபாலிகர்களுடைய ஆள் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. உடனே இவ ஷாக் ஆகி, "நம்ம நாட்ல இன்னுமா இந்த மூட நம்பிக்கை இருக்கு?" அப்படின்னு கேட்பா. ஆமாமா. ஒரு பக்கம் இத களை எடுத்தோம்னா, இன்னொரு பக்கம் முளைச்சிருது. இத ஒழிக்கிறதுக்காகத்தான் நான் முயற்சி செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். சோழ சாம்ராஜ்யத்தில படைத்தளபதியா இருந்தது அச்சுதவர்மன். அவருக்கு வயசானதுனால ராஜ்ய பொறுப்புகளெல்லாம் பார்க்க முடியல. அதனால இப்போதைக்கு மகாராஜாவா இருக்கிற நரசிம்மரோட பையன்கிட்ட சொன்னதுனால, இந்த படைத்தளபதி பொறுப்பையெல்லாம் மார்ப பூபதி கிட்ட அவர் குடுத்துட்டாரு. இப்போ படைத்தளபதியா இருக்கிறது மார்ப பூபதி. விக்ரமன் உறையூருக்கு பக்கமா போயிட்டான். உறையூருக்கு போறதா இருந்தா ஒரு ஆத்த வந்து கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த டைம்ல மழை வேற வந்துருச்சு. சரி நான் ஸ்பீடா மழை வந்து வெள்ளம் வரதுக்குள்ள நம்ம தாண்டிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்குள்ள இறங்கிட்டான். இறங்கி போயிட்டுருக்கும்போது ஒரு நடு ஆத்துக்கு போகும்போது வெள்ளம் வந்து அதிகமா வந்துரும். அப்போ கட்டுக்கடங்காத வெள்ளம். அவனால வந்து அந்த ரத்தினங்கள் எடுத்துட்டு போனதையும் வந்து பிடிச்சுக்க முடியாது. குதிரையும் வந்து அவனால பிடிச்சுக்க முடியாது. அந்த ரத்தினங்களையும் குதிரையும் வந்து அந்த ஆத்தோடவே வந்து விட்டுருவான். இவனே வந்து பிழைக்க மாட்டேன் அப்படின்னு தான் வந்து நினைப்பான். அப்பா கனவு கண்ட மாதிரி நம்மளாலயும் வந்து நிறைவேத்தாம நாமளும் வந்து கனவு கண்டதாவே வந்து போயிருமாட்டுக்கே. அப்பா கூட வந்து போர்ல வீரமரணம் அடைஞ்சாரு. நாம இந்த மாதிரி வெள்ளத்திலயா சாகணும் அப்படிங்கிற மாரியெல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். கரெக்ட்டா ஒரு கை வந்து அவன காப்பாத்தும். அவன எப்படியோ வந்து அந்த வெள்ளத்திலருந்து மீட்டு கரைக்கு கொண்டு வருவான். அது யாரு அப்படின்னா பொன்னன். பொன்னன் எப்படி அந்த இடத்துக்கு வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.